ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆகுபெயரில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 வகையான ஆகுபெயரை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், உவமையாகு பெயர். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்லாகு பெயர்னால் என்ன அப்படின்னா, ஒரு பெயர் வந்து சொல்லை குறிக்காமல் அந்த அந்த சொல்லை குறிக்கும் பெயர் வந்து இந்த சொல்லுடைய பொருளுக்கு ஆகி வர்றது தான் வந்து சொல்லாகு பெயர்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், சொல்லை கேள். சொல்லை கேள்ன்றது சொல்லை கேட்குறது கிடையாது, அந்த சொல் உணர்த்தும் பொருளை கேட்குறது. அதாவது அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு அறிவுரையாக ஏற்றுக்கிறது தான் வந்து இங்கே சொல்லாகு பெயராக இருக்குது. சொல்லை குறிக்காமல் அதனோட பொருளை குறித்து வர்றது தான் சொல்லாகு பெயர். அடுத்து தானியாகு பெயர். தானின்னா இடம். அந்த இடத்துல உள்ள பொருளினோட பெயர் வந்து அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வர்றது தான் தானியாகு பெயர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுப்பிலிருந்து பாலை இறக்கு. பாலை இறக்குனா பாலை மட்டும் தனியாக நம்ம இறக்க முடியாது இல்லையா, அந்த பால் சார்ந்திருந்த பாத்திரத்தை இறக்குன்ற மீனிங் தான் அங்கே வருது. அப்போது இந்த பால் வந்து அந்த பொருள் வந்து இந்த பொருளை குறிக்காமல் அது சார்ந்திருக்கிற இடமாகிய பாத்திரத்துக்கு ஆகி வந்ததுனால இது தானியாக பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து கருவியாக பெயர். கருவியினோட பெயர் வந்து அதனால் ஆகும் பொருளுக்கு ஆகி வர்றது தான் வந்து கருவியாக பெயர். வானொலி கேட்டேன். வானொலியை கேட்குறது கிடையாது, வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை பார்க்குறதுனால இது வந்து கருவியாக பெயராச்சு. அடுத்து காரியவாகு பெயர். காரியத்தின் பெயர் வந்து அதன் காரணத்திற்கு ஆகி வர்றது தான் காரியவாகு பெயர். நான் அலங்காரம் கற்றேன். இந்த அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அந்த கருவிக்கு ஆகி வர்றதுனால, இந்த காரியத்தினோட பெயர் வந்து அந்த ஒரு தொழிலுக்கு ஆகி வர்றதுனால இது காரியவாகு பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து கருத்தாவாகு பெயர். அந்த கருத்தாவினோட பெயர் வந்து அதனால் இயற்றப்பட்ட இல்லைன்னா செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வர்றது தான் கருத்தாவாகு பெயர்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வள்ளுவரை படித்தேன். இங்கே வள்ளுவர் அப்படிங்கிறது தான் கருத்தாங்க. இந்த கருத்தா வள்ளுவரை படிக்காமல் இந்த கருத்தா இயற்றிய நூலான திருக்குறளை படித்தேனுங்கிற மீனிங் தான் இது. அதனால் இது கருத்தாவாகு பெயராயிடுச்சு. அடுத்து உவமையாகு பெயர். உவமையினோட பெயர் வந்து உவமேயத்திற்கு ஆகி வர்றது தான் வந்து உவமையாகு பெயர்னு சொல்கிறாங்க. இங்கே எது உவமை எது உவமேயம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், காளை வந்தான். இங்கே காளைங்கிறது வந்து அக்ரிணை, வந்தானுங்கிறது உயர்திணை பயனிலை. அதனால் இது இப்படி வராது. அப்படின்னா என்ன மீனிங்னா, காளை போன்ற வீரமுடைய ஒரு வீரன் வந்தான் அப்படிங்கிற மீனிங் தான் அங்கே. அப்போ காளைங்கிறது உவமையங்க, வீரன் அப்படிங்கிறது வந்து உவமேயம். அப்போ காளையை குறிக்காமல் இந்த வீரனை குறித்து வர்றதுனால இது உவமையாக பெயராகும். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின், கீழுள்ளவை எவகை ஆகுபெயர் என குறிப்பிடுக. நாரதர் வருகிறார், வைரமுத்துவை வாசி. இது என்ன ஆகுபெயர்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.